வணக்கம் நண்பர்களே. டெல்லி ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மாணவர்கள் நீட் வினாத்தால் கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம் நடத்துகிறாங்க. அதற்கு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சுக் அவர் யார், என்ன, சீன கம்யூனிஸ்டோட ஆதரவோட மாணவர் நலனை பேச வேண்டிய இடத்தில் காஷ்மீரின் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்ப்பதும் ஆப்கானிஸ்தான் கொடிகளை ஏந்தி நிற்பதும் போராட்டத்தின் உண்மையான நோக்கத்தை குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்தியா உலக அரங்கில் ஒரு வலிமையான நாடாக உருவெடுத்து வரும் இந்த சூழலில் போராட்டம் என்ற பெயரில் தேவையற்ற கலவரங்களை தூண்ட பார்க்கின்றனர். அவர் செய்யற சில விஷயங்கள் அம்பலமாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா 2 நாடு தான் ஏகபோகமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அதே மாதிரி ஜப்பான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்தியா மனித வளத்துலையும் சரி, உறுதியான அரசியல் தலைமையிலும் சரி, அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள்லையும் மிகச்சரியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அமெரிக்காவும் சரி, சீனாவும் சரி எப்படியாவது ஏதாவது சந்தர்ப்பம் கிடச்சா இந்தியாவை கீழே பார்த்துட்டே இருக்காங்க. அதில் இந்த சோனம் வாங்சுக் உடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் லடாக் பகுதியை சேர்ந்தவர். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இங்கே சமூக ஆர்வலர் போன்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லடாக்கை அரசியல் பிரிவு 6வது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்காக நிறைய சீனாவிலேருந்துலாம் ஃபண்டு வாங்கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் அமெரிக்கா தலைமையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்கொரியா, ஜப்பான் இந்த நாடுகளோட சேர்ந்து இந்தியாவும் பாக்ஸ் சிலிக்கா அப்படின்ற ஒரு அமைப்பில் சேர்ந்துருக்காங்க. இது காரணம் என்னென்னா, உலக அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் லித்தியம் அந்த கனிமம் சீனா தான் ஏகபோகமாக கோல வச்சுக்கிட்டு இருக்கு. அதை உடைக்கணுன்றதுக்காகவே இந்த கூட்டணி சேர்ந்தாங்க. இதனுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதியில் லித்தியம் அபரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு கிடச்சினா மிகப்பெரிய லாபமாக இருக்கும். செமிகண்டக்டர், அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம், விண் வளர்ச்சித்துறை இதில் எல்லாம் மிகப்பெரிய பங்கு கிடைக்கும். இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா சோனம் வாங்சுக் தூண்டி விட்டு மாணவருடைய உணர்ச்சி மிகுந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அந்த அட்டவணையில் இந்தியா அரசியலமைப்பு பிரிவு 6வது சேர்த்தா உள்ளூர் திட்டம் பார்த்தீங்கன்னா எதையுமே செயல்படுத்த முடியாது. கனிம சுரங்க வளங்களெல்லாம் உள்ளூர் அமைப்பு முட்டுக்கடை போடும். இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். விண்வெளி துறையில் முன்னேற்றம் பண்ண முடியாது. அதே மாதிரி நிக்கோபார் திட்டத்திலையும் செயல்படுத்த முடியாது. ஏகப்பட்ட முட்டுக்கட்டை வரும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த பின்னணியில் ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் சீனாவோட ஏஜென்ட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு பல வருஷமாக அந்த பேப்பர் வழக்கில் பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் ஃபண்டு வந்துக்கிட்டே இருந்தது. அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சி அதை மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் போராட்டத்தில் யார் யார் போய் கலந்துக்கிறான்னு பாருங்கள். பிரகாஷ்ராஜ் ஆவுன்னா பயிற்சிட்டு கிளம்புறாரு. இன்னொரு ஆள் பாருங்கள், நம்ம ஊர்லேருந்து ஜோதிமணி, அதே மாதிரி ராகுல் காந்தி, அதே மாதிரி சீனா சார்பாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு மாணவர்களை தூண்டி விடுறாங்க. பொதுவாக நீட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இந்தியாவிலே அதிகபட்ச மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கும் 25 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களால் சீட்டை வைக்க முடியல. ஸோ அதனால் எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ போராடிக்கிட்டே இருப்பாங்க. திமுக ஆரம்பத்துலேருந்து நீட் எதிர்க்கிற ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது. முழுக்க டிஎம்கே மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் தான் எல்லா மெடிக்கல் காலேஜும் இயங்குது. அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். நீட் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க கோட்டாவில் நிறைய புக் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மோடி மிக சாமர்த்தியம் முறியடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வினாத்தாள் கசிவுக்கு மிக தீவிரமான தண்டனை கொடுக்கப்படும். யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஸோ மாணவர்கள் எதிர்காலத்தை கண்டிப்பாக பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் கூட்டி முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு ஏற்றுறாங்க. நேபாளம், இலங்கை, மாலத்தீவுங்க எல்லாம் மிகப்பெரிய புரட்சி பண்ணாங்க.
அதே மாதிரி இந்தியாவில் ஏதாவது புரட்சி பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்தியாவில் நிலையாக ரொம்ப வருஷமாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கின்றத அந்நிய உளவாளி சக்திகள் தாக்கு பிடிக்க முடியல. அவர்கள் போராட்டம்னா அரசியல்வாதிக்கு அங்கே என்ன வேலை? அவங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதானே, இல்லை அறிக்கை விட வேண்டியதானே? நீ கூட போய் உட்காந்து என்ன பண்ணுற? அதாவது போராட்டம் எங்கே வீக் ஆயிருமோ, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப்காரன் தன்னுடைய வளங்கள் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள்லாம் பகிர்ந்துக்கிறத பிடிக்காம ஆரம்பத்தில் தனிநாடு வேணும் போராடிக்கிட்டே இருப்பான். விவசாயிகள் போராட்டத்தை அவங்க தான் முழுக்க முழுக்க நடத்துனது. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்தியாவை துண்டாடுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் மோடி மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியால இருந்து காப்பாற்றிட்டு வராரு. இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கும் அந்நிய சக்திகளுக்கு நிச்சயமாக மோடியும் சரி அமித்ஷாவும் சரி கடுமையாக தண்டனை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க பாஸ்போர்ட்லாம் முடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் போராட்டம் முடிவுக்கு வரும். அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுவாங்க. நம்ம சேனலை